Sunshine. கெட் ரெடி வித் மீ டு கோ ஃபார் செரி பிக்கிங். ஒரு சிம்பிள் கேஷுவல் ட்ரெஸ் தான் என்னோட ஹஸ்பண்ட் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து கொஞ்சம் க்ரீப் காட்டன் மெட்டீரியல். ஸோ இப்போ வந்து பேசிக் ஸ்கின் கேர் முடிச்சாச்சு. ஆல் இன் ஒன் க்ரீம் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து டே டியூ சன்ஸ்க்ரீன் போட்டேன். ஸோ சன்ஸ்க்ரீன் போட்டதுமே நமக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோயியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து எல்ஃபோட ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம லெனாஜோட லிப் பாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேக்கோட ஃபவுண்டேஷன் போடுறேன். இது வந்து NC45. சம்டைம்ஸ் வந்து 45 அண்ட் 42 மிக்ஸ் பண்ணுவேன். சில சமயம் அப்படியே 45 ஓடையே போயிடுவேன். கொஞ்சம் அந்த எல்லோ டோன் வேணும்னு சொன்னால் 45 மட்டுமே போயிடுவேன். இன்றைக்கி வந்து நம்ம வெயிலில் தான் இருக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் ஸ்கின்னு வந்து நமக்கு கொஞ்சம் க்ளோவாக எல்லோவாக தெரிஞ்சாலே பெட்டராக இருக்கும். ஃபவுண்டேஷனை எப்போவுமே வந்து நிக்கலையும் இயர்ஸ்லேயும் பிளெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும் வெளியே போனதுக்கப்புறம். நான் ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஆனால் எனக்கான மேக்கப்பை டீசெண்டாக போட்டுக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். நான் அதை தான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்மளே போட்டு 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 நமக்கு என்ன ஷேடு மேட்ச் ஆகுது, எது சூட் ஆகுது, அதெல்லாம் நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ அப்படி மேக்கப் கற்றுக்கிட்டது தான் நான். ப்ளஸ் எனக்கு வந்து அப்படியே ரொம்ப மேக்கப் மூஞ்சி மாதிரி வெளில போகிறது பிடிக்காது. போட்டிருக்கிறது தெரியாத மாதிரி போட்டிருப்பேன். எனக்கு அப்படி மேக்கப் தான் பிடிக்கும். அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். கொஞ்சம் நமக்கு அப்படியே ஸ்வெட் ஆகி செட் ஆனாலும் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இதுலேயே பிளெண்ட் பண்ணுவேன். ப்ரஷ் யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் பிளெண்டர்லேயே பண்ணும்போது நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஃபினிஷ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் போட்டுக்கலாம். காம்பேக்டும் வந்து NC45 தான். இது வந்து மேக்கோட ஜெட் பிளாக் ஷேடு. நல்லா போட்ட உடனே நல்லா பிளாக்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஐ ஷேடோ அதெல்லாம் எதுவுமே போட போகிறதில்ல. ஜஸ்ட்டு கொஞ்சமாக மஸ்காரா மட்டும் போட்டுக்க போகிறேன். பிகாஸ் கண்ணாடி போட்டு கவர் பண்ண போகிறோம். மெப்லைனோட மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி கமெண்ட் பண்ணுங்கள், பேசிட்டே வீடியோ பண்ணுறது நல்லா இருக்கா இல்லை வெறும் சாங் போடுற வீடியோ தான் நல்லா இருக்கான்னு. நான் எடிட் பண்ண உட்காரும்போது யோசிப்பேன், பேசிட்டே வாய்ஸ் ஓவரே பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் வந்து வேணாம் சாங்கே போட்டுடலாம் அப்படின்னு மாற்றிடுவேன். ஸோ எனக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது, வெதர் டு டூ அ வாய்ஸ் ஓவர் ஆர் பாட்டு போடலான்னு. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் பேசிட்டே மேக்கப் போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு. அப்புறமா தான் அதை பண்ணுவேன். பேசினா இங்கே இருக்க நர்வெலாம் ஆடுது. எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலையே பேசிட்டே மேக்கப்பை. பெரிய கஷ்டம்தான் போல். ஐ நோ கஷ்டம்தான், பட் ஸ்டில் பெரிய வேலை தான். நெக்ஸ்ட்டு வந்து செஃபோராவோட ப்ரான்ஸர். இதை டேப் பண்ணிவிட்டு பாதியை கையிலேயே பண்ணிவிடுவேன். இல்லாட்டி ரொம்ப ப்ரௌனாக பேட்சியாக தெரியும். ஸோ கொஞ்சம் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போடுவேன். நான் எப்படி போடுவேன்னா, நேச்சுரலாகவே நமக்கு இங்கே ஒரு போன் வரும்ல, ஸோ அது மேலேயே போட்டுட்டு ஐ வில் பிளெண்ட் இட். ஒரு சி மாதிரி பிளெண்ட் பண்ணுவேன். ஸோ நமக்கு வந்து இப்படி கொஞ்சம் இப்போ தெரியுமா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? இதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் இப்படி ஸ்லிம் டவுன் ஆன மாதிரி. ஸோ அந்த மாதிரி இங்கே கொஞ்சம் இங்கே கீழேயும் போட்டிங்கன்னா இட் வில் பி லைக் கொஞ்சம் இந்த சின்னம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? தெரியுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு தெரியுது, இங்கே கேமராவில் எப்படி தெரியுதான்னு தெரியல. லைக்வைஸ் நோஸ்லேயும் எடுத்துட்டு தட்டிடுவேன், நல்லா தட்டிடுங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் இப்படி இருக்கிற ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். லைக் இது வந்து கொஞ்சம் அப்படியே டேப்பர்டாக இருக்க ப்ரஷ். இது யூஸ் பண்ணோம்னா நமக்கு நோஸோட ஆங்கிளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சுகரோட ப்ளஷ்ஷுமே வந்து எடுத்துகிட்டு நல்லா டேப் பண்ணிவிடுவேன். ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். இது போட்டிருக்கேன் இல்லைனா, இதுக்கு மேலேயே போடுவேன் ஆக்சுவலி.
ரொம்ப எடுத்துகிட்டு வந்து இங்கே போட மாட்டேன். நிறைய பேர் இப்படி போடுவாங்கல்ல, எனக்கு அது சூட் ஆகாது. ஏன்னா எனக்கு இந்த இடமே பெருசாக இருக்கும். அதனால் அதுக்கும் மேலே நம்ம போட மாட்டேன். ஸோ இப்படி கொஞ்சம் அப்படியே லைட்டாக மேக்கப் போட்டாச்சு. இப்போ வந்து செட்டிங் ஸ்ப்ரே, மேக்கோட செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் நல்ல ஷைன் இருக்கும் ஆக்சுவலி, அதனால் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சம் நல்லா ஷைனியாக இருக்கா. ஸோ கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆகட்டும் விட்டுருவேன். மேக்கப் போவா இப்போ போயிட்டு நம்ம ஆக்சஸரி பண்ணலாம். இந்த ட்ரெஸ் வந்து நான் இப்படி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பீச் வைப்ஸாக கொஞ்சம் லூஸாக ஸ்டிச் பண்ண சொன்னேன். அதனால அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஐம் பிளானிங் டு வேர் அ பெல்ட் இந்த இங்கே. அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஷேப்பாக தெரியும், ப்ளஸ் கொஞ்சம் ஃப்ளோயியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ட்ரெஸ் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சிம்பிள் ட்ரெஸ் தான். எனக்கு இதை வந்து ஒரு 3 ஹவர்ஸில் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மெட்டீரியல் வந்து நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இட்ஸ் லைக் அ க்ரீப் மெட்டீரியல் மாதிரி. ஸோ சும்மா ஒரு சம்மருக்கு போடுற மாதிரி, வீட்டுக்கு போடுற மாதிரின்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் எனக்கு இந்த ட்ரெஸ் வெளில போடுற அளவுக்கே நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ ஒரு தடவை வெளில போயிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் போயிட்டு இதுக்கு ஒரு பெல்ட் எது சூட் ஆகும்னு பார்த்து மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ நான் வந்து இந்த ப்ரௌன் பெல்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் எலிவேட்டடாக காட்டும் அழகாக. ஸோ ஐ தாட் இப்படி வரும். ஸோ ஐ தாட் இந்த மாதிரி இருக்கிற இந்த பெல்ட் ஓகே. ஏன் இந்த பெல்ட் எடுத்தேன்றதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. பிகாஸ் ஐ தாட் இதை மேட்ச் பண்ணுற மாதிரி ஐ கேன் வேர் அ ஹேண்ட் பேக். அதனால இதே கலர் ஹேண்ட் பேக் எடுக்க போகிறேன். ஸோ இப்படி இருக்கும் ஃபார் த லாங் வியூ. இந்த மாதிரி ஏதாவது அழகாக ட்ரெஸ் போட்டு பார்க்கும்போதில்ல எப்படி தோணுன்னா, சூப்பர் நம்ம கேர்ளாக பிறந்ததுனால அப்படின்னு நினச்சிப்பேன். கேர்ள்ஸுக்கு லேடிஸ்க்கு தான் இவ்வளோ ப்ரிவிலேஜஸ் இருக்குல்ல, அழகழகாக ட்ரெஸ் பண்ணி பார்க்குற மாதிரிலாம். பட் ஜென்ஸுக்கு என்ன இருக்குது, ரொம்ப போரிங்கான ட்ரெஸ்ஸு பாவம். ஸோ அப்படி நினச்சி நான் ரொம்ப குட்டாக ஃபீல் பண்ணுவேன். சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்டோன் இருக்க மாதிரி போட்டோன்னா, இந்த மாதிரி இப்படி வீ நெக்குக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி போடுறது பிடிக்கும். ஸோ தட் இப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு ஸ்டோன் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டோன் வந்து என்னோட இந்த இயரிங்க்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ கெஸ்ஸில் வந்து கிறிஸ்மஸ் இப்போ வாங்கியிருந்தேன். அதில் அப்படி ஒரு மாடல் இருக்குது. ஒன்லி இது மட்டும் வர மாதிரி அது ஷோயும். ஸோ இப்படி இப்படி இருக்கும். ஆல்சோ இதுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி போட போகிறேன். சிம்பிளாக இருக்குல்ல. ஸோ இது கூட இது மேட்ச் ஆகிடும். வாட்ச் வந்து இதுதான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து க்ரீன் டயல் இருக்குல்ல. ஸோ இது வந்து என் ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் அந்த கலர் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம போட்டிருக்கிற அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச நெக்லஸுக்கும் அண்ட் இயரிங்க்கும் இது மேட்ச் ஆகும். அண்ட் கைக்கு வந்து வாட்ச் கூட சேர்த்து போடுறதுக்கு ஐ தாட் இது போடலான்னு சொல்லிட்டு பண்டோராவில் வாங்கினது. ஒரு மாதிரி இது சில்வர் ஷேடில் இருக்கும். ஸோ என்னோடய வாட்ச்க்கு மேட்ச் ஆகும். ஸோ ஐ தாட் ஐ கேன் வேர் திஸ். அண்ட் இது வந்து வால்மார்ட்டில் வாங்கினது. ஸோ சும்மா ஒரு பேர்ல் ஃபினிஷாக இருக்கும். அதனால் இந்த கையில் ஐ தாட் ஐ கேன் வேர் திஸ். அண்ட் ஃபிங்கர் ரிங் வந்து ஒரு கையில் ஐம் கோயிங் வித் த பேர்ல் டு மேட்ச் மை திஸ் திங். அண்ட் இன்னொன்றில் வந்து என்னோடய வாட்சை மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த ரிங்கு வந்து சென்டரில் இது க்ரீன் ஸ்டோன் இருக்கும். ஸோ ஐ தாட் இது என்னோடய வாட்ச்க்கு மேட்ச் ஆகும். நான் இந்த மோதிரம் வாங்குறதுக்கு வந்து கடைக்கு போயிருந்தேன் இந்தியாவில், கோல்ட் ஷாப்புக்கு. அப்போது இந்த வாட்ச் போட்டு போயிருந்தேன்னா, ஸோ இதுவும் ஒரே மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இந்த வாட்சை நான் போட்டால் இந்த மோதிரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இதனோட ஃபேவரட். கிவ் மீ க்ரீன் அப்படின்னு சொல்லுவேன்ல, அது வந்து நான் தான் ஆக்சுவலி. க்ரீனில் எதுனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஸோ தட்ஸ் இட். அசசரைஸ் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு இதுக்கு நான் மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு வரேன். அண்ட் பேக் வந்து இதை எடுத்துகிட்டு போகலான்னு கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற ஒரு வைப்பில் இருக்குல்ல. ஸோ ஐ தாட் இந்த பேக் எடுத்துக்கலான்னு. இது வந்து இந்த பேக் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும்.
இது பாலி யார் போனாலும் இந்த பேக் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இப்படி இருக்கும். இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற கலரும் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுது. பட் அது தேவையில்லை. பட் ஸ்டில் இது நானே எதிர்பார்க்கல. ஐ தாட் இதுக்கு இது மேட்ச் ஆகும். ஸோ இந்த பேக் தான். ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதான். மறக்காமல் ஹேட் எடுத்துக்கணும். பிகாஸ் சரியான ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். அடிக்கிற வெயிலெலாம் மூஞ்சி மேலே தான் அடிக்கும். அதனால் ஸோ ஹேட் எடுத்துக்கலாம். இது நல்லா இருக்கா? எது இந்த ஸ்டோனு? இது ரெண்டில் எது நல்லா இருக்கு? இது ஃபிட்டாக உட்காருது ஆக்சுவலாக பெல்ட்டுக்கு சூட்டாக. சரி, ஓகே. சன்ஸ்க்ரீனை மறந்துடாதீங்க. ஏற்கனவே வந்து இந்த இடம் ஒரு கலரில் இருக்குது, இந்த இடம் ஒரு கலரில் இருக்குது. இதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸு. எங்கேயோ போனேன், அப்படியே போயிட்டேன். அதனால அப்படியே ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. கரெக்டாக தெரியுதா? இன்றைக்கி போடணுன்னா ஈவனாக ஒரே கலர் ஆகிடும். இந்த கலருக்கும் இந்த கலருக்கும். ஸோ சன்ஸ்க்ரீனை பேக்கில் வச்சுப்பேன். அப்பப்போ கொஞ்சம் போட்டுப்பேன்.